இன்றைக்கி இட்லி மாவில் குழி பணியாரம் பண்ணலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 5-6 சின்ன மிளகாய் அதெல்லாம் நறுக்கிட்டு பேன் ஒன்று வச்சுட்டு எண்ணெய் விட்டுட்டு 1 ஸ்பூன் கடுகு, அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு, ஒரு 2 கடலை பருப்பு போட்டு பொரிஞ்சதும் சின்ன பச்சை மிளகாய் போட்டுருங்க. அப்புறம் சின்ன வெங்காயத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் உப்பு, அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவைக்கு பெருங்காயம், இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போது ஒன்றும் பாதியும் ஆனதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே மாவில் ஊற்றிடலாம். இட்லி மாவு இருக்குல்லையே அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம லாஸ்ட்டாக இருக்க இட்லி மாவு ஒரு மாதிரி வரும், தோசை சரியாக வராது இல்லையா? அது சரி, அதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டா நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு குழி பணியார சட்டியை வச்சுட்டு தேவைக்கு எண்ணெயை விட்டுடுங்க. அதில் இப்போது மாவு எடுத்து ஊற்றுங்க. அதில் மூடியை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு. எனக்கு திருப்பி போடுறதுக்கு தான் சரியாக வரல. எனக்கு எப்போவும் வடக்கம்பியில் தான் பண்ணுவேன், அதில் வரல. அதனால் இட்லி திருப்புற அந்த சின்ன கரண்டியில் திருப்புற அப்படியும் சரியாக வரல. அதுக்கப்புறம் எப்படியோ வந்துருச்சு, கரெக்டாக வந்துருச்சு. அந்த ஷேப்பு, ரவுண்ட் ஷேப்பு எல்லாம் உடஞ்சி தான் வந்திருக்கு. எனக்கு ஒரு 2-3 அப்படி தான் வந்துருக்கு. ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ.